வணக்கம் நண்பர்களே, 100 நாள் 100 கதை தொடரில் இன்று 30வது கதை. கடவுள் மீது பக்தி கொண்டு பூக்களால் அர்ச்சனை செய்வது உண்டு. ஆனால் கல்லெறிந்து வழிபட்ட சாக்கிய நாயனார் பற்றி தெரியுமா? சிறு வயதிலேயே பிறப்பு இறப்பு பற்றிய ஞானத்துடன் இருந்தவர் சாக்கிய நாயனார். அதனால் பிறப்பு மற்றும் இறப்பை பற்றிய தேடல் அதிகரிக்க, அதை அறிந்து கொள்ள காஞ்சிக்கு வந்து புத்த சமயத்தில் சேர்ந்து புத்த சமய நூல்களை கற்றுத் தேர்கிறார். ஆனால் அவரின் தேடலுக்கான விடையும் மன திருப்தியும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் மடாலயத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறார். அதுவரை அவருக்கு கிடைக்காத மன அமைதி, திருப்தி, ஆனந்தம் அனைத்தையும் ஒருங்கே பெறுகிறார். தான் தேடும் மன அமைதி சைவ மார்க்கத்தில் உள்ளதை கண்டுபிடிக்கிறார். உடனே பக்தி மிகுதியால் அருகில் கிடந்த கல்லை கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்வதாக எண்ணி லிங்கத்தின் மீது கல்லெறிகிறார். சமூக காரணங்களால் புத்த துறவியாக இருந்தாலும் சிவன் மீது கொண்ட பக்தியால் தினமும் லிங்கத்தின் மீது கல்லெறிந்து தன் பக்தியை வெளிப்படுத்தினார். ஒரு நாள் உணவு உண்ணும் போது இன்று சிவனை வழிபடாதது நினைவில் வரவே பதறி ஓடி வந்து தன் முறையில் சிவனை வழிபட பார்வதி தேவியுடன் சிவன் தோன்றி சாக்கிய நாயனாரின் பக்திக்காக பாராட்டி அவருக்கு முக்தி அளித்து தன்னுடன் அழைத்து கொள்கிறார். இன்றும் அவர் வழிபட்ட சிவலிங்கத்தின் மீது கல்பட்ட தடங்கள் புள்ளி புள்ளியாக இருப்பதை நம்மால் காண முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.